நமக்கெல்லாம் ஒரு விசுவாசம் இருக்குது. நம்ம ராஜா சொல்லியிருக்கிறார், ராஜாதி ராஜா சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? நான் வரும் பொழுது நான் யார் போல வருவேன்? திருடனை போல வருவேன். எனக்கு உரியவர்களை நான் அப்படியே ஒரு இமைப்படுதலை என்ன செஞ்சிருவேன்? யார? அந்த ராஜ்யத்தின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து காத்திருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி. நீ இந்த ராஜ்யத்தின் மீது, இந்த ராஜ்யத்தின் காரியங்களின் மீது நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். கஷ்டமோ குஷ்டமோ நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கை எந்த ராஜ்யத்தின் மீது வைக்கணும்? காணாத இடமாக இருந்தாலும் சொன்னவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர். சொன்னார், அதுக்காக நான் காத்திருப்பேன். சிலர்லாம் தங்களுடைய சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்த பொழுதும் அந்த ராஜ்யத்திற்காக நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவர்களாய் தங்களை முழுவதும் எரிய கொடுத்தார்கள், அழிய கொடுத்தார்கள். காரணம் என்ன? அந்த ராஜ்யத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர்களுக்கு கெட்டு போகாமல் இருந்தபடியினால் இந்த ராஜ்யத்தை குறித்து அவர்கள் பயப்படவில்லை. அதனால்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சாதாரணமா நேபுகாத்நேச்சார் மன்னாரை பார்த்து பேரை சொல்லி சவால் விட்டு பேச முடிஞ்சது. வேற யாராலும் பேச முடியாது. நேபுகாத்நேச்சாரே, முதல்ல இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்காமல் போனாலும் கூட போகட்டும், ஆனா நீ விரும்புகிற காரியத்தை செய்ய மாட்டேன். நான் இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் அல்ல. ஒன்னா நான் பிரைஸ் பண்ணணும், உனக்கு நான் குடியணும்னு அவசியம் இல்லை. நான் வணங்கக்கூடியவர், நான் நம்பக்கூடியவர், நான் விசுவாசிக்கக்கூடியவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இருந்தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ.